ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. இனிமேல் இட்லி மீந்துடுச்சுன்னா கவலைப்படாமல் இந்த மாதிரி வடை செஞ்சு அசத்துங்க. சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை செய்ய நான் 4 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச இட்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா உதிரி உதிரியாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம இட்லியில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வடை மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் வாழை இலையை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் சின்னதாக ஒரு உருண்டை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நடுவில் இந்த மாதிரி ஓட்டை செஞ்சு சைடில் எல்லாம் சரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி பிளேட்டில் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச இட்லி வடையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் கொஞ்சமாக செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா இட்லி வடையுமே எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஈஸியான இட்லியை வச்சு வடை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.